ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா கொரிஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் நம்ம இப்போ எண்ட் யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக ட்ரில் டவுன் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகிறேன். என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போயிட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேல்ஸ் எல்லாமே நம்ம அப்பன் பண்ணி நம்ம எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து தேவையானது என்னது அப்படின்னீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் ஹையரார்கி, என்னுடைய சேல்ஸ், என்னுடைய ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். எனக்கு இந்த சேல்ஸ் 2025, 26, 27 இது எனக்கு வேண்டாம். ஸோ இது வேண்டாங்கிறது மீன்ஸ் என்னன்னா, இதை வந்து க்ளீனாக நம்ம குரூப் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானப்போ நம்ம வந்து க்ளீனாக போய் அந்த குரூப்பில் போய், ஏன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு பிசியில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பின்னாடி அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஐடியா. இப்போ என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி கிடையாது, நியூ குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போது குரூப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஹெல்ப்பர் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. இஃப் யூ வாண்ட் டு கிவ் த டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றும் பெரிய இந்த வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சேல்ஸ் 2025 அப்படியே கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஹெல்ப்பர் டேபிளுக்கு நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஸோ இது மேலே மூவ் ஆயிடுச்சு. அடுத்து 2026 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் டேபிளுக்கு மூவ் பண்ணுறேன். தென் 2027 வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் டேபிளுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஹெல்ப்பர் டேபிள் தனியாக இருக்குது, சம் அதர் கொரிஸ்ன்னு இருக்குது. ஸோ இது 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா இதை வந்து நான் வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுடைய யூசருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுல் டேட்டாவை கொடுக்குறப்போ அவங்க எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்கேஸ் வந்து 2027 இருக்கு இல்லையா, அந்த 2027 நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கத்தில் அந்த 3 டாட் ஐக்கான் டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃப் யூ கிளிக் ஸ்பெசிஃபிக் டேபிளை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவையே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் வந்து ரைட் கிளிக் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு சி வியூ ஹிடன் பார்த்தீங்கன்னா தென் இந்த 2027 டேபிளை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணோம். அதை வந்து இல்லை எனக்கு வந்து வியூ பண்ணி தான் வேணும் அப்படின்னம்னாலும் இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைடை வந்து பார்த்தீங்கன்னா அன்செக் பண்ணிடலாம். அன்செக் பண்ணிட்டோன்னா அது வந்து திரும்பி விசிபிள் ஆயிரும். திஸ் இஸ் அப் டு யூ. ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் ஐ வாண்ட் டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்து இது வந்து பெரிய மேட்ரு கிடையாது. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு லெட் யூ நோ, உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லைன் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக லேர்ன் பண்ணிக்க போகிறது என்னென்னா அந்த ட்ரில் டவுன். ஓகே, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் டவுன் ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய சேல்ஸ் டேபிளை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற எடுக்க போகிறது என்னென்னா என்னுடைய ரெவன்யூ தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரெவன்யூ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னுடைய கேன்வாஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்னுடைய ரெவன்யூ இப்போ வந்துடுச்சு. அகைன் உங்களுக்கே தெரியும் இதில் நமக்கு எந்த விதமான சார்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது லைன் சார்ட். லைன் சார்ட் கிரியேட் பண்ணியாச்சு. பட் இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா எதுவுமே விசிபிள் ஆகலை. எதனால் விசிபிள் ஆகலை, எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா வந்து கொடுக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்கே நீங்கள் கொண்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் சரி. சூப்பர். இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு லைன் சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் இங்கே உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் சார்ட் வந்து டேட் வைஸாகவே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து குரூப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரெவன்யூ. ஓகே, இந்த இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் பண்ணியிருக்கு. பட் நமக்கு வந்து டேட் வைஸாக தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளுடைய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், காலம் சார்ட் வந்து கம்பேரிசன். பட் நம்மளுடைய லைன் சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்மளுடைய லைன் சார்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அது நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் ரெவன்யூ டு லோயஸ்ட் ரெவன்யூ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்மளுடைய டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படின்னம்னா இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா டேட்டுக்காக மாற்றணும் இல்லையா. இந்த சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆக்சிஸில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ரெவன்யூ தான் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போது ஆர்டர் டேட்டுக்காக நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய லைன் சார்ட் லிட்டில் பிட் ஓகே. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 25, 26, 27, அதாவது அக்டோபர், மே, ஜூலை, டிசம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது எதனால் ரீசன் என்ன அப்படின்னீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா தான் இருக்கு. இந்த ஆர்டர் டேட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இந்த காலம் டூல்ஸ்ல ஆர்டர் டேட்ட கிளிக் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய காலம் டூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டைப் இருக்கு இல்லையா? அந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட்டா உள்ள போய் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமாங்கிறது இல்ல. இங்கேயுமே ட்ராப் டவுன கிளிக் பண்ணி என்னுடைய டேட் இதுக்கு வந்து மாத்திக்கலாம். இப்போ வந்து எஸ் பண்ணுவேன் கேட்கும். எஸ்ன்னு நான் குடுத்துக்கிறேன். இப்போ குடுத்தவுனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா என்னுடைய டேட்டுக்காக அலைன் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டெலிவரி டேட்டையும் வந்து நான் வந்து டேட்டுக்காக மாத்திக்கிறேன். சூப்பர். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆர்டர் 2மே வந்து நான் வந்து டேட்டுக்காக மாத்திக்கிறேன். ஸோ, இப்போ எல்லாமே வந்து நம்மளுடைய டேட்டுக்காக மாத்தியாச்சு. நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய இப்போ இந்த ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா? அந்த ஆர்டர் டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? டேட்டுக்காக பண்ணிட்டோம். இப்போ நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த டேட்டுக்காக வந்து ஷார்ட் ஆயிரும். திஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங். அடுத்து நீங்க இந்த ஆர்டர் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஹைரார்கி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஹைரார்கி கிரியேட் ஆயிருக்கும். இந்த டேட் ஹைரார்கி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருந்திருக்காது. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி நீங்க ஜஸ்ட் கோ பேக் அண்ட் இங்க அந்த இது செக் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ் முன்னாடி இருந்திருக்காது. இந்த டேட் ஹைரார்கி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டான இது என்னன்னா, இது வந்து டே. ஏன்னா நம்மளுடைய டேட் ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டே, மந்த், குவார்ட்டர், இயர் கரெக்ட்டா அந்த 4மே இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஹைரார்கிக்காக இருக்கும். இத எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னீங்கன்னா, இந்த இதில நமக்கு வந்து ட்ரில் அப். ட்ரில் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து டேட் எல்லாம் இருக்கு. ஐ மீன் டேட் வைஸா இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து ட்ரில் அப் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்துக்காக மாறியிருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லி மந்த்துக்காக இருக்கும். இப்போ அகைன் ஐ கோ ஒன் ஸ்டெப் அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னவா வந்திருக்கணும்? குவார்ட்டருக்காக வந்திருக்கணும். கரெக்ட்? ஒன் ஸ்டெப் அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து குவார்ட்டர் 4, குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2 2027 குவார்ட்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கும். இஃப் ஐ கோ ஒன் ஸ்டெப் அஹெட், தென் இட் ஷுட் பி ஃபார் இயர். கரெக்ட்டா? ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரில் டவுன் வந்து ஃபங்ஷன் ஆகுது. இப்போ இதிலேயே வந்து இப்போ நம்ம வந்து ட்ரில் அப் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய இந்த எக்ஸ்பேண்ட் ஆல் டவுன் ஒன் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, அகைன் வி கோ பேக். இப்போ நம்மளுடைய இயர்ஸ்க்காக இருக்கு. கரெக்ட்? இஃப் ஐ கம் டவுன், then again I go back to month. I mean quarter, month, then date. பட் அதே இது இந்த இடத்துல நீங்க வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அனதர் ஒண்ணு இருக்கு. இது எதுக்காகன்னு சொல்லி வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜஸ்ட் கோ பேக். ஓகே. திஸ் இஸ் இயர். கரெக்ட்? இஃப் ஐ ஒன் ஸ்டெப் டவுன், தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம இத யூஸ் பண்ணப்போ என்ன நடந்துச்சு? அதாவது அந்த இயர்ல குவார்ட்டர்ல என்னென்ன சேல்ஸ் இருந்ததுங்கிறது இருந்துச்சு. கரெக்ட்? பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கோ, அதனுடைய சம் பண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே கால்குலேட் பண்ணி, ஸோ குவார்ட்டர் 1ல அந்த 3 இயர்ல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கா இந்த சிம்பலுக்கும், இந்த இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இஃப் ஐ கோ ஒன் ஸ்டெப் டவுன், டோட்டலா ஜனவரில எவ்வளவு சேல்ஸ்? அதாவது 3 இயர்க்குமே. ஏன்னா நம்மளுடைய 3 இயர் டேட்டா இருக்கு இல்லையா? அதனுடைய டோட்டலா பிப்ரவரி மந்த் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருந்துச்சு? அகைன் இஃப் யூ கோ ஒன் ஸ்டெப் டவுன், இது வந்து டேட் வைஸா ஓகே. அந்த ஸ்பெசிஃபிக் டே 1ல எவ்வளோ நடந்திருக்கும்? டே 2, டே 3 இதில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காட்டும். இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இது பார்க்கலாம். இப்போ பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் டூ டர்ன் ஆன் ட்ரில் டவுன். ஓகே. கிளிக் டூ டர்ன் ஆன் ட்ரில் டவுன் இருக்கும். அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனேபிள் பண்ணிர்றேன். இப்போ எனேபிள் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இதில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026ல இருக்கோம். ரைட்? இஃப் ஐ கிளிக், தென் ஐ கோ டூ 2026 டேட்டா. ஓகே. ஸ்பெசிஃபிக்கா. தென் இப்போ ஐ வாண்ட் டூ அனலைஸ் ஏப்ரல் 2026ல அப்படிங்கிறப்போ, ஐ ஜஸ்ட் கிளிக். தென் இது டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரலுக்கு போயிடும். இஃப் ஐ கிளிக், தென் ஏப்ரல் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்ன சேல்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த ஒரு 4 பட்டன். அதாவது நீங்க ஐ மீன் இந்த இத யூஸ் பண்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டே, மந்த், குவார்ட்டர், இயர் போயிருப்பீங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, இத ட்ரில் டவுன் பண்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே வந்து வைஸ் வெர்சாவா நீங்க வந்து ட்ரில் டவுன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா சம்மரைஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்ல டோட்டலா சம்மரைஸ் எவ்வளோங்கிறத சொல்லும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு மந்த்துக்குள்ள போறீங்க, ஸ்பெசிஃபிக்கா ஒரு குவார்ட்டருக்குள்ள போறீங்கன்னா, அத வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த இதுக்காக வந்து ட்ரில் டவுன் பண்றது தான் இந்த 4 பட்டன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்முடைய நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அட்வான்ஸ்டா இந்த லைன் சார்ட்ட வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்றது? தென் ஃபர்தரா ஐ திங்க் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம் கரெக்ட்டா. நம்ம வந்து சார்ட் கிரியேட் பண்றது, நம்ம டேட்டா மாடலிங் பண்றது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுடைய கொஞ்சம் இன்டர்மீடியேட் லெவல்ல போலாம். ஏன்னா பேசிக் லெவல்ஸ் எல்லாமே முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்டர்மீடியேட் லெவல்ல போலாம். ஸோ நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.